கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இங்கு அருமையான வசனம். நீ வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னாக நிற்க மாட்டான். நீசர் அற்பமானவர்களுக்கு முன்பதாக போய் நின்று கொண்டிருக்க மாட்டான். ஜாக்கிரதை உள்ள தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் யாருக்கு முன்னாடி போய் நிற்பானாம்? ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு இந்த பூமியில வாழும் பொழுது நல்லா பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. யாருமே எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன வேலையா இருந்தாலும், ஒருவேளை நீங்க வெளியில போய் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். நம்முடைய அரசாங்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறவங்களா இருக்கலாம், அல்லது ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா ப்ரைவேட் கம்பெனியில் தனியாருக்கான கம்பெனிகள், அது மாதிரி சில வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை எதுவுமே வேலை பார்க்கலை அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆனவங்களா இருக்கலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆனவங்களா இருந்தால் உங்களுக்கு கவலையே இல்லை. உங்கள்கிட்ட யாரும் கணக்கு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ காலம் உழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிருக்கீங்க, உங்களுடைய பலனெல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டீங்க. அதனால தான் அந்த அரசாங்கமே இவ்வளோ போதும் உழைச்சது என்று சொல்லி உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்குது. அப்போது வேலையை பார்க்கல, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிகள் நீங்கள் வருத்தப்படலாம். உங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் குடும்பத்தை நடத்துகிற குடும்ப பெண்கள் தான் நிறைய பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க. நான் முன்னமே ஒரு புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறேன். ஒரு பெண் வீட்டை நிர்வகிக்கிற ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகளை கவனிப்பதில் இல்லையா, தன் வீட்டு காரியங்களை கண்ணோக்கமாக இருக்கிறதுல, இப்படி பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு படிப்பில் உதவி செய்து சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு டீச்சராக இருக்கிறீங்க. நீங்கள் குடும்பத்தாருடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணி நீங்கள் மடித்து வைக்கும் பொழுது அவங்களுக்குரிய நீங்கள் ஒவ்வொரு வேலையும் கருத்தாக செய்யும் பொழுது அவ்வளவு நீங்கள் கரிசனையாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு. வீட்டில் உங்களுடைய பணத்தை அவங்க கணவர் சம்பாதித்து கொண்டு வர்றதை நீங்கள் செலவு பண்ணி வீட்டை நிர்வகிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க. இப்போ குடும்பத்துக்காக திறப்பலை நின்று செபிக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய மன்றாட்டு வீராங்கனையாக இருக்கிறீங்க. இப்படி அநேக பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குது. எதுவுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம்னா கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாக செய்யணும், அது கவனமாக செய்யணும். அசதியாக செய்தால் அது சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வேலையை காட்டிலும் கர்த்தருடைய வேலையில் இன்னும் டபுள் ரெட்டிப்பான அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 மடங்கு ஜாக்கிரதையை காண்பிக்கணும். அப்படி இல்லையா ஜாக்கிரதையோடு செய்யாமல் அசதியாக ஊழியத்தை செய்தால் அது கர்த்தருடைய பார்வையில் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்களிடம், தாம் உண்டாக்கிய மனிதர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ஒரு ஜாக்கிரதையான உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கின்றார். ஏனோ தானோ என்று கடமைக்காக, சோம்பலாக, மற்றவர்களுடைய பார்வைக்காக நல்ல பேர் வாங்கணுன்ட்டு வேலை செய்து அப்படி கண் துடைப்புக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறத அவர் விரும்பலை. எதுலையுமே அவர் சோம்பல் தனத்தையும் கடமைக்காக முறைய கழிக்கிற தன்மையை அவர் விரும்பவே இல்லை. ஜாக்கிரதையாக இந்த கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற வேலை சின்னதாக இருந்தால் கூட அது செவ்வையாக செய்வதற்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வேண்டும். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் கூட உங்களை நம்பி கொடுத்துருக்கிற பொறுப்பில் ஜாக்கிரதையோடும் உங்களுடைய இடத்த நீங்கள் சுத்தமாய் வைத்து கொண்டு அதில் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக வேலை செய்ய வேண்டும். அப்போ அப்படி செய்யும் பொழுது ஒருவேளை மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையோடு கடினமாய் உழைத்து செய்கின்ற ஜாக்கிரதை உணர்வோடு செய்கிற வேலை அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு. ஆனால் நிச்சயமா கர்த்தர் அதை மறைந்திருக்க விடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக போய் நிறுத்துவார்.
உயர்ந்த எல்லைகள்ல போய் உங்களை நிறுத்துவார் என்று நம்ம பார்க்கின்றோம். இங்கு வேதத்துல பார்க்கலாம், யோசேப்பின் காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பை இஸ்மவேலர்கள் யோசேப்பின் சகோதரர்களிடம் இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த இஸ்மவேலரிடம் இருந்து எகிப்துல ஒரு போத்திபார் தன்னுடைய வீட்டிற்கு அவனை வேலை செய்வதற்காக காசு கொடுத்து அவனை வாங்கி கொள்ளுகின்றான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல பாருங்க, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஓ காசு கொடுத்து யோசேப்ப அவங்க எவ்வளவு ஒருவேளை காசு கொடுத்து வாங்கினாங்களோ அதை விட லாபமாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு காசை கொடுத்து தான் வாங்கியிருக்க முடியும். அப்போ அந்த காசு கொடுத்து வாங்கும் பொழுது இந்த யோசேப்பு எப்படி வேலை செய்வான், எப்படி நமக்கு உதவியாக இருப்பான், எப்படி உண்மையாக இருப்பான் அப்படிலாம் தெரியாது. ஆனால் அந்த போத்திபாருக்கு அடித்த லக்குன்னு தான் சொல்லலாம். உலகத்தாருடைய பேச்சில் லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, லக்குன்னு தான். யோசேப்பு அவன் வீட்டுக்கு வருவது லக்கு தான் இல்லையா. இப்போ யோசேப்பு வந்ததுனால அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கின்றோம். காரிய சித்தி, அப்போ காரியத்துல சமர்த்தனாக எந்த காரியம், ஒருவேளை தன் எஜமான் என்னெல்லாம் வேலைகளை கொடுத்திருந்தாரோ அதுல செய்து முடித்து சாதித்து காண்பிக்கக்கூடிய காரிய சித்தி உள்ளவனாக இருந்திருப்பான். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கின்றோம், தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட வேலையை 100% செய்து முடிக்கிறாங்களா? அப்படி செய்கிறது மிகவும் குறைவுள்ள நபர்கள் தான். அவங்க அரைகுறையாக சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி விடுறதுல தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர, முடியாத ஒன்றையும் முடித்து காண்பித்து நல்ல பெயர் வாங்குகிறவர்கள் தான் காரிய சித்தி உள்ளவர்கள். அப்படி யோசேப்போட கர்த்தர் இருந்ததினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்போ ஜாக்கிரதை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்திருப்பாங்க, கர்த்தர் சொல்ற ஆலோசனையின்படி நடப்பாங்க. அவங்க செய்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ அந்த போத்திபார் யோசேப்புக்கு என்ன வேலை கொடுக்கிறான்? அவன் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே ஒப்புவித்திருக்க முடியாது. ஆனா யோசேப்பினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து இவன் நல்ல ஜாக்கிரதையா இருக்கிறான், காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான் என்று அறிந்து கொண்ட உடனே போத்திபார் தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு ஒப்புவித்தான் என்று பார்க்கின்றோம். அப்புறம் பார்க்கிறோம், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தாராம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்து தேசத்தானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ நீங்க ஒரு இடத்துல நீங்க வேலை செய்தாலும் அல்லது நீங்க ஒரு இடத்துல பொறுப்புல இருந்தாலும் உங்கள் நிமித்தமா அந்த எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் நிமித்தம் அந்த எல்லைகள் பாடுபடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. உங்கள் நிமித்தம் நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க சொல்லித்தர்ற அந்த ஸ்கூலுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னா நீங்க பணிபுரிகிற அந்த கம்பெனிக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்கணும். யோசேப்பு அப்படி ஆசீர்வாதமா இருந்தா அதான் கனி தரும் செடி என்று சொல்லி யோசேப்பை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அதனால அங்கும் போய் எகிப்திலையும் போய் அடிமையாய் விற்கப்பட்ட இடத்துலையும் ஆசீர்வாதமாய் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அதனோடு கூட இதெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய எஜமான் என்ன செய்யறாராம்? ஆகையால் அவன் தனக்கு உண்டானதெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். அதனால இந்த மனுஷன் என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, யோசேப்பை நம்பலாம், அவன் காரிய சித்தி உள்ளவன், அவன் தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவன், அவன்கிட்ட பொய் இல்லை, அவன்கிட்ட அவன் உத்தமமா இருக்கிறான், கடினமா உழைக்கிறான் என்பதை பார்த்துட்டாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில எது வரைக்கும் கொடுத்துருக்கிறாராம்? நான் சாப்பிட்ற போஜனம், நான் என்ன சாப்பிடணும், இன்னைக்கு என்ன சாப்பிடணும், என்ன ஆகாரம் வேணும், அதை மாத்திரம் அவர் பார்த்துக்கிட்டு மற்றது எல்லா பொறுப்பையும் யோசேப்பிடம் கொடுத்து விட்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, வேலையில ஜாக்கிரதையா இருங்க. இந்த யோசேப்பு அடுத்து ஒரு நாள் பார்க்கிறோம், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்துல கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். அங்கே இன்னும் உயர்வை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட தேவன் நம்ம இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார். இந்த மனுஷர்களுக்கு முன்பதாக ஒருவேளை உங்களை அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா பயப்படாதீங்க.
ஒரு நாள் நாம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தாவாம் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நம்ம போய் நிற்க போகிறோம். எனவே இந்த உலகத்துல நம்ம கையில கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கும்படியாக அவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தன் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல், ஒருவேளை அவர்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தார்களோ தெரியவில்லை, இன்று முதல் தங்கள் வேலையில ஜாக்கிரதையாயிருப்பார்களாக, கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உழைப்பார்களாக, உத்தமமாய் நடந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, அவர்கள் அற்பமானவர்களும் கேலி பேசுகிறவர்களும் துன்மார்க்கர்களுமான மனிதர்களுக்கு முன்பதாக போய் நின்று கொள்ளும்படியான சூழ்நிலை உருவாகாத படிக்கு அவர்களை நீர் மேன்மைப்படுத்தி ஆண்டவர் உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே அவர்களுடைய உண்மை உத்தமம் வெளிப்படும்படி செய்வீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.